அன்பார்ந்த நேயர்களே, ஏகியோப் தொலைக்காட்சி தமிழ் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு ஜூலை 2026 மாதம் நம்பிக்கை, படைப்பாற்றல், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வழங்கக்கூடிய சிறப்பான மாதமாக அமைகிறது. பல கிரகங்களின் ஆதரவான அமைப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. இந்த மாதத்தில் சூரியன் ஜூலை 16 வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். குடும்பம், வீடு மற்றும் மனநிறைவு தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் உருவாகலாம். ஜூலை 16க்கு பிறகு சூரியன் 5ஆம் வீடான கடக ராசிக்கு மாறுவதால் திறமைகள், கல்வி, குழந்தைகள் மற்றும் படைப்பாற்றல் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம். செவ்வாய் மாதம் முழுவதும் 3ஆம் வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். இது சுப பலன் தரும் அமைப்பாகும். தைரியம், முயற்சி மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் நல்ல காலமாக இது அமைகிறது. புதன் மாதம் முழுவதும் 4ஆம் வீடான மிதுன ராசியில் இருப்பதால் குடும்ப விவகாரங்கள், கல்வி மற்றும் தகவல் பரிமாற்றம் தொடர்பான விஷயங்களில் நல்ல சிந்தனைகள் உருவாகலாம். வீடு தொடர்பான திட்டங்களில் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். குரு மாதம் முழுவதும் 5ஆம் வீடான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். இது மிகவும் சுபமான அமைப்பாகும். கல்வி, குழந்தைகள், படைப்பாற்றல், அறிவு மற்றும் மன மகிழ்ச்சி ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் காணலாம். மேலும் குருவின் 9ஆம் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது விழுவதால் தன்னம்பிக்கை, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை மீதான நேர்மறை அணுகுமுறை அதிகரிக்கலாம். குருவின் அருள் உங்கள் சிந்தனைகளுக்கு தெளிவை வழங்கும். சுக்கிரன் ஜூலை 5 வரை 5ஆம் வீடான கடக ராசியில் இருந்து மகிழ்ச்சி, கலைத்திறன் மற்றும் குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கிறார். அதன் பின்னர் 6ஆம் வீடான சிம்ம ராசிக்கு மாறுவதால் அன்றாட வாழ்க்கையில் ஒழுங்கு மற்றும் பொறுப்புணர்வு அதிகரிக்கலாம். பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தும் திறன் மேம்படும்.